தொடக்க நூல் அதிகாரம் 48. உம் தந்தை உடல் நலமின்றி இருக்கிறார். இந்த செய்தியை யோசேப்பை அடைகிறது. அவர் உடனே தம் மகன்கள் மானசேயும் எப்ராயிமும் அழைத்து செல்கிறார். உம் மகன் வந்திருக்கிறார். இதை கேட்ட யாக்கோபு பலவீனமாக இருந்தாலும் எழுந்து அமர்கிறார். எப்ராயும் மானசேயும் என் மகன்கள், அவர்களை ரூபன் சிமியன் போல ஏற்றுக்கொள்கிறேன். பதானி விட்டு வரும் வழியில் ராகில் வழியில் இறந்தால் அவளை பெத்லகேம் பாதையில் அடக்கம் செய்தேன். யோசேப்பின் பிள்ளைகளை பார்த்து யாக்கோப் இவர்கள் யார் என்று கேட்டார். அவர்கள் என் பிள்ளைகள் என்றார். பார்வை மங்கி இருந்தது, ஆனால் அன்பு தெளிவாக இருந்தது. அவர் அவர்களை முத்தமிட்டு அரவணைத்தார். உன் முகத்தை காண மாட்டேன் என்று நினைத்திருந்தேன், உன் சந்ததியை பார்த்து விட்டேன். யோசேப்பு தாழ்மையுடன் விழுந்து வணங்கி மரியாதை செய்தார். யாக்கோப்பு குழந்தைகளை ஆசீர்வதிக்க நினைத்தார். மானசே வலப்புறம், எப்ராயிம் இடப்புறம் நிறுத்தினார் யோசேப்பு. ஆனால் யாக்கோப்பு கைகளை குறுக்காக வைத்து ஆசீர்வாதம் செய்தார். எனக்கு தெரியும், இளையவன் பெரியவன் ஆகுவான், இது கடவுளின் திட்டம் என்றார். யாக்கோப்பு தன் குடும்பத்தாரிடம், நான் சாக போகிறேன், ஆனால் கடவுள் உங்களோடு இருப்பார்.